இத போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் சார். ஆனா போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு வந்தவங்க திருப்பி திருப்பி போவாங்க. சோ புதனுடைய அனுக்கிரக மூர்த்தியாக அங்க பாவன நரசிம்மர் காட்சி தருகிறார். புதனுக்கு பிறகு வரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குருவனுடைய தன்மையை கோடி மடங்கு திறக்கக்கூடிய, கோடி மடங்கு வாரி வழங்கக்கூடிய மூர்த்தியாக அகோபில நரசிம்மர். அந்த அகோபிலத்துக்கு மேல ஏறுறோம் பாருங்க. அதிலேயே சிவபெருமானால் பூஜிக்கப்பட்ட நரசிம்மர். சிவன் பூஜை பண்றாரு. விருத்தோத்புல்ல விசாலாட்சம் கிருதக் அந்த ஒரு மந்திரத்தை கேட்டீங்கன்னா உடம்பு சிலுத்து போயிடும். மந்திர ராஜபதம்னு அதுக்கு பேரு. மந்திரத்திற்கெல்லாம் ராஜான்னு அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஹிரண்யனை கிழிச்சு போட்டப்ப சிவபெருமான் போற்றாரு நரசிம்மரை. அப்படிப்பட்ட அந்த மந்திரத்திற்குரிய மூர்த்தியாக குருவனுடைய அருளை தரக்கூடியவராக அகோபில நரசிம்மர் அந்த சன்னிதானத்துல வீற்றிருக்கார். அவரை பார்த்தோம்னா குரு கடாட்சம் நிறைந்து பெருகும். செல்வத்துக்கு குறைவே இருக்காது. கடன் தொல்லை பிரச்சனை அங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுல வந்து செல்வ கடாட்சம் மகாலட்சுமி நிறைஞ்சிருப்பா வீட்டுல. அப்ப குருவனுடைய சுரூபமா அகோபில நரசிம்மர் காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு திருமணம் வேணும், நல்ல மனைவி அமையணும். மனைவிதான் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பா சொல்றாங்க கணவனுக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட பெண் மனைவியா தானே இருக்கணும். அந்த மனைவி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை கல்யாண வரத்தை தரக்கூடியவராக வெள்ளியினுடைய அம்சமாக மாலோல நரசிம்மர் காட்சி தருகிறார். மாலோல நரசிம்மராக சுக்கிர பகவானுடைய அருளை தரக்கூடியவராக கல்யாண வரத்தை தரக்கூடியவராக ஜுவாலா நரசிம்மர் கீழே வரும்போது மாலோல நரசிம்மர் இருக்கார். அவர் தான் பிரகல்லாதனுக்கு காட்சி கொடுத்து சாந்த மூர்த்தியாக விளங்குகிறார். குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, மாமியார் மருமக சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வச்சு குடும்பத்துல குதூகலமா ஆனந்தமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு அந்த மாலோல நரசிம்மர் தான் சாட்சியாக சுக்கிர பகவானுடைய அருளை தரக்கூடியவராக விளங்குகிறார். சுக்கிர தசைன்னு சொல்றாங்க இல்லையா, அது யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த மாலோல நரசிம்மரை போய் பார்க்கணும். அப்படி ஒரு அனுகிரக மூர்த்தியா அந்த மாலோல நரசிம்மர் காட்சி தர